ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்ன் கம்ப்யூட்டர் கேசி சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பைனரி நம்பரை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற நம்பர் பைனரி நம்பர். இதை நம்ம டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா, எக்ஸ்பேன்ஷன் மெத்தடில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போது நான் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த 1010.11 இருக்கு இல்லையா, இதை ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியாக எழுதணும். 1 0 1 0 0.1 1 எழுதிட்டு ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் இன்பிட்வீனில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 2 இன்ட்டு 2 நடுவில் ப்ளஸ்ஸு into 2 plus into 2 into 2 plus into 2 போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, பாயிண்ட்டுக்கு இந்த பக்கத்தில் இருந்து, அதாவது ஃப்ரம் ரைட் டு டுவர்ட்ஸ் லெஃப்ட் நாம் என்ன பண்ணணும்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 2 இருக்கு இல்லையா, அதிலிருந்து 0ன்னு பவரில் ரேஸ் பண்ணணும். 0 1 2 3ன்னு பவரில் ரேஸ் பண்ணிகிட்டே வரணும். இன்ட்டு 2 பவர் 0 இன்ட்டு 1 பவர் 2 பவர் 3. பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இந்த சைடில் போகணும், டுவர்ட்ஸ் இந்த லெஃப்ட் போகணும். பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் டுவர்ட்ஸ் ரைட் போகணும். ஓகே, பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் நம்ம வர ஃபஸ்ட்டு நம்பரை, ஃபஸ்ட்டு 2வை பவரில் 0ன்னு ஸ்டார்ட் பண்ணோம். 0ன்னு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பருக்கும் 0 1 2 3ன்னு அப்படியே போட்டுகிட்டே போகணும். அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் நம்பரில் போடணும். 2க்கு பவரில் நெகட்டிவ் நம்பரில் போடணும். -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். -1 -2. இப்போது இந்த நம்ம கிராஃபில் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாக்சிஸில் லெஃப்ட் சைடில் சென்டரில் 0ன்னு வச்சுருப்போம். லெஃப்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும், ரைட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும். அதே இங்கே உல்ட்டாவாக 0க்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும், ரைட் சைடில் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும். அதாவது 2க்கு பவரில் ரேஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 பவரில் ரேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 1 இன்ட்டு 2 பவர் 3 2 2s are 4 4 2s are 8. 0 இன்ட்டு 2 பவர் 2, அதாவது 2 ஸ்கொயர். 0 மல்டிப்ளை பை எனிதிங் 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 பவர் 1. 2 பவர் 1 மீன்ஸ் 2. 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் 0 இன்ட்டு 2 பவர் 0 0. 0.1 into 2 power minus 1 1 by 2 power 1 எழுதலாம். plus 1 into 2 power minus 2 1 by 2 power 2 எழுதலாம். அடுத்து 1 into 8 8 plus 0 plus 2 plus 0. 1 by 2 power 1 2 plus 1 by 2 power 2 4. அடுத்து 8 plus 2 10. பாயிண்ட் இது ரெண்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால ஃப்ராக்ஷன் அடிஷன் பண்ணணும். 2, 4 எல்சிஎம் எடுக்கணும். LCM is 4. 4 divided by 2 2 2 into 1 2 plus 4 divided by 4 1 1 into 1 1 equal to 10.3 by 4. 3 4ஆல் டிவைட் பண்ணணும். 3 4ஆல் டிவைட் ஆகாது, அதனால் 0 சேர்த்துட்டு பாயிண்ட் வைக்கிறோம். 7 4s are 28, ரிமைண்டர் 2, திருப்பி 0 சேர்க்குறோம். 5 4s are 20. இப்போது ஆன்சர் 0.75. 10.75 to the base 10. இப்படி தான்
பைனரி நம்பரை டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை தனித்தனியாக டிஜிட் வைஸ் எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு டுவர்ட்ஸ் லெஃப்டில் ஃபஸ்ட்டுலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்த நம்பர்லேருந்து இன்ட்டு 2ன்னு எல்லா இடத்துக்கும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதனோட பவரில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0 1 2 3ன்னு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பருக்கு போட்டுடணும். அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டுவர்ட்ஸ் ரைட்டில் அந்த ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பவரில் -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். -1 -2 -3ன்னு கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் மேத்தமெட்டிக்ஸில் ஈக்குவேஷன்ஸில் எக்ஸ்பான்ஷன் மெத்தட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணணும். 1 இன்ட்டு இங்கே பவரில் இருக்கிறத திருப்பி மல்டிப்ளை பண்ணி அதனோட ஆன்சர் எழுதணும். இங்கே வந்து 2 power 3 8 2 square 4 0 into 4 0 அதனால் 0ன்னு போட்டிருக்கேன். 1 into 2 2 power 1 2 1 into 2 2 0 into 2 power 0 0 0ன்னு போட்டுட்டேன். அடுத்தது 1 into இந்த 2 power -1 எப்போதுமே பவரில் நெகட்டிவ் இருந்ததுன்னா அதை ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது பாசிட்டிவாக மாறிடும். இப்போ 2 power -1 ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 1/2ன்னு ஆகும். 1/2 power 1ன்னு ஆகும். இப்போ 2 power -2 1/2 power 2ன்னு எழுதலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை சால்வ் பண்ணணும். 1/2 1/2 power 1 வந்து 2ன்னு ஆயிடுச்சு. 1/2 power 4 வந்து 1/4ன்னு ஆயிடுச்சு. அப்புறம் இந்த இன்டிஜர் பார்ட் வந்து நார்மல் அடிஷன், இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து ஃப்ராக்ஷனல் அடிஷன். டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எல்சிஎம் எடுத்துகிட்டு நார்மலாக ஃப்ராக்ஷன் அடிஷன் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷனை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது நியூமரேட்டரை டினாமினேட்டரால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெசிமல் நம்பர் கிடச்சிரும். அப்படி தான் இங்கே 3/4 வந்து 0.75 மாறி இருக்குது. டு த பேஸ் 10 போடணும். எப்பயுமே கன்வர்ஷன் பண்ணும்போது எந்த நம்பர் சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணுறோமோ அந்த நம்பர் சிஸ்டத்தோட பேஸை ஆன்சரில் போடணும். அப்படி போட்டால் தான் அந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இந்த சம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.